கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம சோஃபித்தினுடைய அடுத்த லெசன் நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம போன லெசன்ல நம்ம காஃப் பற்றி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பே பற்றி பார்க்க போறோம். பேனா அதுக்கு அர்த்தம் என்னது? வாய். பேனுடைய வடிவம் உங்களுக்கு தெரியும் எப்படி எழுதணும்னு சொல்லி. பே வந்து 2 எழுத்துனால உருவாக்கப்பட்டிருக்குது. ஒன்னு காஃப், அடுத்தது என்னது? வாவ். இப்போ பே வந்து ஒரு வார்த்தையின் கடைசி எழுத்தா வந்தால் அது எப்படி எழுதணும் பாருங்க. முதல்ல பே எப்படி எழுதுறோம்? காஃப் எழுதுறோமா? சோ காஃப் சோஃபித் எப்படி எழுதணுமோ அதை முதல்ல டிரா பண்ணுங்க. ரேஷ் மாதிரி டிரா பண்ணணும். அண்ட் தென் வாவ நீங்க உள்ள வச்சிடணும். இதுதான் என்னது? பே சோஃபித். இந்த பே வந்து 2 விதமா உச்சரிப்பாங்க. ஒன்னு பி, ப அப்படிங்கிற உச்சரிப்பு வரும். அடுத்தது எஃப், அதாவது ஃப அப்படிங்கிற உச்சரிப்பு வரும். அந்த பேக்கு உள்ள ஒரு புள்ளி வைத்தால் அதை பே அப்படின்னு சொல்லி உச்சரிக்கணும். அந்த பேக்கு உள்ள புள்ளி வைக்கல அப்படின்னா அத ஃபே, எஃப்இஒய், ஃபே அப்படின்னு சொல்லி உச்சரிக்கணும். அதாவது எஃப்ங்கிற சவுண்ட் என்ன செய்யும்? வரும். இப்போ இந்த சோஃபித்தினுடைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். அதுக்கு ரொம்ப அழகான உதாரணம் வந்து ஆலஃப்ங்கிற எழுத்தே ஒரு அழகான உதாரணம். ஆலஃப்னுடைய எழுத்தை நீங்க பாருங்க. முதல் எழுத்து வந்து ஆலஃப், இரண்டாவது லாமட், அப்புறம் கடைசி எழுத்து பே. ஆனா அது லாஸ்ட் எழுத்த வந்ததுனால அது பே சோஃபித் எழுதணும். பே சோஃபித் எப்படி எழுதியிருக்கு பாருங்க. சோ இந்த 3 எழுத்து சேரும் போது இதுதான் என்னது? ஆலஃப். ஆலஃப்குள்ள டீகோடிங் ஏற்கனவே நம்ம வந்து வீடியோ பண்ணியிருக்கிறோம். நீங்க அந்த ஆலஃப் வீடியோவை நீங்க பார்த்துக்கலாம். சோ இன்னொரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்க விரும்புறேன். அதாவது ராஃபா. ராஃபாவுடைய ஸ்பெல்லிங் நீங்க போர்டுல பாக்குறீங்க. முதலாவது எழுத்து ரேஷ், அதுக்கு பிறகு பே, அதுக்கு பிறகு ஆலஃப். இப்ப பே எங்க வந்திருக்குது? நடுவுல வந்திருக்கு, லாஸ்ட்ல வரல. அதனால நார்மல் பே போட்டிருக்கிறோம். லாஸ்ட்ல வந்திருந்ததுன்னா பே சோஃபித் போடணும். ஆனா இங்க இடையில வந்ததுனால அது பே மட்டும் போட்டிருக்கிறோம். சோ ராஃபா அப்படின்னா சுகம், ஹீல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆங்கிலத்துல அதை ஹீல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். யெகோவா ராஃபா, சுகம் கொடுக்கிறவர். இந்த ராஃபாங்கிற வார்த்தையை நம்ம கொஞ்சம் டீகோட் பண்ணலாம். முதல் எழுத்து என்னது? ரேஷ். ரேஷ்னா என்னது? தலை. நமக்கு தலை யாரு? மேசியா தான் நம்மளுக்கு தலை. ரேஷுக்கு அடுத்தது என்ன எழுத்து? பே. பேர் என்னது? வாய். யாருடைய வாய்? மேசியாவுடைய வாய். மேசியாவுடைய வாயில என்ன இருக்குது? 3வது எழுத்து ஆலஃப். ஆலஃப் என்னது? வல்லமை. சோ மேசியாவுடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தையில என்ன இருக்குது? வல்லமை இருக்குது. சங்கீதம் 107 20ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா வேதம் சொல்லுது, அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி, தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை சொஸ்தமாக்கினார், அவங்களை ஹீல் பண்ணினார். சோ இப்படி இந்த பே சோஃபித்தை பற்றி நம்ம பார்க்கிறோம். சோ ஒன்ஸ் அகைன், சோ நார்மல் பே வந்து 2 எழுத்துனால எழுதப்பட்டிருக்கு. ஒன்னு வந்து காஃப், இன்னொன்னு என்னது? வாவ். பே சோஃபித் எப்படி எழுதணும்? அதுவும் 2 எழுத்துனால உருவாக்கப்பட்டிருக்கு. ஒன்னு வந்து காஃப் சோஃபித், அடுத்தது வாவ். இந்த 2ஐயும் சேர்க்கும் போதுதான் பே சோஃபித் உருவாகும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பராக. நீங்க இதை கற்றுக்கொண்டிருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். புரியலாட்டி நான் கொஞ்சம் வேகமா போற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க இந்த வீடியோவை நீங்க திரும்ப திரும்ப போட்டு கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக. ஆமென்.